நான் தான் மாட்டுக்கார வேலை. படிச்சு பட்டம் வாங்கியாச்சே, இன்னுமா படிச்சுக்கிட்டே இருக்கணும்? அம்மா, இந்த காலத்துல பட்டம் வாங்கின பிறகுதாமா ஏராளமா படிக்க வேண்டியதுக்கு. பட்ட படிப்பு படிச்சுட்டு கொஞ்சம் கூட பகட்டு இல்லாம தம்பி மாட்டு வேலை பாக்குதே. இவரு இல்ல மாப்பிள்ள, மாட்டை பத்தியும் சொல்றாரு, கோட்டை பத்தியும் சொல்றாரு. ஆழ்பாணி, என்ன போகவே இருக்கீங்க? வக்கீல் மகளை கட்டிக்க போற மாப்பிள்ளை நீங்க தானே? வக்கீல் மகளா? ஆமாங்க, பேர் லலிதா. என்ன அழகு போங்க. ஒரு பக்கம் பாக்குறான், ஒரு கண்ணு சாய்க்கிறான், அவன் உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. இன்னைக்கு கோட்டை சுட்டு போட்டு வந்திருக்கோம். பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்ட லட்சணமா. இந்த பழங்காட்டினரி உன் சலசலப்பு கஞ்சாதுமா. பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் பூத்திங்கும் போதைக்கும் ஈக்கள் சொந்தமா. I love you, I love you, I love you. படிச்சு வரதில்ல பண்பு, அது பிறவிலேயே வரதுங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்து கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா உன்னை கலந்து கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா வா வா மெல்ல தழுவி கொள்ளவா. உன் தகப்பன் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகல, நாகலிங்கம் தான் கொண்டான். நான் தான் நாகலிங்கம் பேசுறேன். நீ புத்திசாலியா இருக்கிறா, ஆனா உன்னை விட நான் திறமசாலிங்கிறது உனக்கே நல்லா தெரியும். இனிமே பேச மாட்டேன், தப்பு. யார் நீ? ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். பாருங்க, நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுகிறேன். இந்த முகத்தை வச்சுக்கின்னு உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறான் எனக்கு தெரியும். அழகான இந்த முக பேரை வச்சுக்கின்னு அவர் எம்ஜிஆர் என்ற 3 பேரை வச்சுக்கின்னு நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, நல்லா ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, அவரை புகழ்த்துறாங்க. ஆனால் ஏழ்மையாக இருந்துக்கின்னு ஆட்டோ ஓட்டிக்கின்னு தன் சொந்த பணத்தில் ஆட்டோக்கு போனால் ஒரு நாளைக்கு 500-1000 வரும், அதெல்லாம் விட்டுட்டு ஏழைங்களும் இருக்கிறாங்க. பெயிண்ட் வேலை செய்துன்னு அந்த காசில் வந்து 500 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துட்டு 500 ரூபாய் தான தர்மம் பண்ணுறதுக்கு புரட்சித் தலைவர் அந்தமாரி மனுஷரையும் உருவாக்கியிருக்கிறார். இவர் வந்து கெட்டவங்களையும் உருவாக்கிறாங்க, நல்லவரும் உருவாக்கிறார். இது என்ன உதாரணம் சொல்கிறேன்னாக்கா, இந்த ஏழைங்களை பார்த்து சிலருங்க வந்து திருந்தணும். ஏன்னா பாருங்கள், லோகோ சொல்ல போனாக்கா ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுறது, இந்த கேலண்டர் போடுறாரு, எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும் போய் போஸ்டர் ஒட்டுறாரு, ஆட்டோலேயே வந்து ஃப்ரீயாக போய் விடுறாரு. இந்தமாரி புரட்சி தலைவருக்காக செய்கிறாங்க. இது தான் கண்டிப்பாக எம்ஜிஆரும் ஏற்றுக்குவார். இந்த அவர் வாழ்ந்த மண்ணிலேருந்து சொல்கிறேன், இதுதான் உண்மை. இதை பார்த்து நீங்கள் எம்ஜிஆர் ரசிகருங்க, சில பேர் நிகழ்ச்சி பண்ணுறவங்க, சில பேர் எம்ஜிஆர் பற்றி வசூல் பண்ணி பண்ணுறவங்கலாம் இதை பார்த்து கற்றுக்கணும். புரட்சி தலைவர் நான் உங்களுக்கு கேவலப்படுத்தலை, நீங்களும் ஒரு 100 ரூபா போட்டு அதை பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும்ன்றான். 100 ரூபாய் கொடுக்குறது 50 ரூபாய் எடுத்துக்கின்னு 50 ரூபா செலவு பண்ணாதீங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கஷ்டப்படுறீங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கலாம். 100 ரூபாய் இவரு 500 ரூபாய் கொடுத்தா மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. உடலின் பின்னோடு உலவும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது. வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது. என் மனம் பொன்மனம் என்பதை காணலாம். நாளை
அந்த வேளை வந்து என்னை சேரலாம். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். பூ வைத்த பூக்கள் சொந்தம்மா. பூவுக்கும் தேனுக்கும் பூச்செந்தும் போதைக்கும் ஏக்கள் சொந்தம்மா. I love you, I love you, I love you. பூவைக்கு பூக்கள் சொந்தமா. பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தம்மா. I love you, I love you. I love you. நினைத்ததை நடத்தே முடிப்பவன் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் கொண்டவர் கொண்டவர் என்றும் என்றும் தேவை என்று நினைத்ததை நடத்தே முடிப்பவன் என்றும் தேவை என்று சொல்லடி. தீவிர எம்ஜிஆர் பக்தர் பெங்களூர் ஐயா லாரன்ஸ் அவர்கள் மக்களுக்கு சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்க. எத்தனை வருஷமா செய்கிறீங்க? மேலே 5 வருஷமாக செய்கிறாரு. இன்றைக்கி புரட்சித் தலைவர் பிறந்த நாள்ன்றதால இந்த போர்வையை அவர் சார்பாக, புரட்சித் தலைவர் சார்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். வணக்கம், நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுகிறேன். பாருங்கள், எங்கே இருக்கிறேன்னாக்கா ராமபுரம் தோட்டத்தில் புரட்சித் தலைவர் இல்லத்தில். இங்கே வள்ளல் வந்து நிறைய கொடுத்துருக்கிறாரு நிறைய பேருக்கு. ஏழை பணக்கார அதெல்லாம் பார்க்கல அவர். ஆய்க்கொள்ளனா அவருக்கு இஷ்டம். அவங்க வசதியாக்குறாங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு அவருக்கு 50 பேர் கொடுத்துட்டேன். அங்கே இப்போ ஸ்கூலெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி 100 பேர் கொடுக்குறதுக்கு ஆசைப்பட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 10 பேர் கொடுத்தா கூட அதில் ஒருத்தருக்காவது போய் நல்லது சேரணுன்னு தான் என்னுடைய ஆசை. புரட்சித் தலைவர் ஆசையும் அதுதான். இன்றைக்கி புரட்சித் தலைவருடைய பொன்னாள் முன்னிட்டு ராமபுரம் தோட்டத்தில் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ். இது வரைக்கும் நான் 60 வயசு ஆச்சு, யார்கிட்டையும் 1 ரூபாய் நன்கொடை வாங்காமல் என்னுடைய சொந்த காசில் தான் நான் பீடி சிகரெட் சாராயம் வத்த பார்க்க எதுவுமே போட மாட்டேன். என் சொந்த செலவில் கொடுக்குறேன். இது வந்து புரட்சித் தலைவர் இன்றைக்கி யார் தலையில் எது எழுதி இருக்குதோ அவங்களுக்கு தான் பாருங்கள். யாராருக்கோ கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து புரட்சித் தலைவர் பேர் போட்டிருக்காரு, அந்த கம்பெனி செய்திருக்கிறாரு. அதனால இதை புரட்சித் தலைவர் சார்பாக இந்த போர்வையை ஐயா புரட்சி தலைவரின் புகழ், புரட்சி தலைவரின் புகழ், புரட்சி தலைவரின் புகழ், புரட்சி தலைவரின் புகழ். அப்படி வாங்கினா இவங்களுக்கு இல்லைம்மா, அப்போ வந்து வெயிட் பண்ணுங்க. இருங்க தர இருங்க. உங்களுக்கு எப்படி தோடுது? இப்போ ஓகே, புரட்சி தலைவர் சார் வாங்கம்மாங்க, வாங்கம்மா. புரட்சி தலைவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா புரட்சி தலைவர் இன்னைக்கு பிறநாள் முன்னிட்டு உங்களுக்கு புரட்சி தலைவர் கொடுத்துருக்கிறாரு. புரட்சி தலைவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார், தாயில்லாமல் நான் இல்லை. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்.